Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa alihi tayyibin wa sahabi tahirin wa man tabi'ahum bi ihsani ila yaumiddin. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஸ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபை வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். காலல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆன் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபல்யல்ஹகு கலீலன் வல்யபகு கஸீரா. ஸதகல்லாஹுல் அலீல் அலீம். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யலிஜின் நார ரஜுலுன் பகா மின் ஹஷ்யத்தில்லாஹ். ஸதக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லித் தருகிறான், ஃபல்யல்ஹகு கலீலன் வல்யபகு கஸீரா. அதிகமாக நீங்கள் அழுது கொள்ளுங்கள், அதிகமாக நீங்கள் அழுது கொள்ளுங்கள், கம்மியாக முறையில் சிரித்துக் கொள்ளுங்கள். சிரிப்பை கம்மியாக்கிக் கொள்ளுங்கள், அழுகையை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். எது விஷயத்தில் சிரிப்பதை நாம கம்மி பண்ணணும், எது விஷயத்தில் அழுகையை நாம் அதிகப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நினைத்து நாம் அழுகணும். நம்முடைய பாவத்தை நினைத்து நாம் அழுக வேண்டும். நம்முடைய கபரை நினைத்து நாம் அழுக வேண்டும். நம்முடைய மஹ்ஷர் நினைத்து நாம் அழுக வேண்டும். நம்முடைய கேள்வி கணக்கு நினைத்து நாம் அழுக வேண்டும். நமக்கு முன்னால சொர்க்கம் நரகம் ஒன்று இருக்கிற அந்த நரகமா சொர்க்கமா என்று நினைத்து அழுக வேண்டும். நிலையான வாழ்க்கை, மரணத்திற்கு பிறகு மஹ்ஷருக்கு பிறகு நிலையான வாழ்க்கை. அந்த நிலையான வாழ்க்கை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் ரெண்டு இருக்குது, ஒன்று நரகம், இன்னொன்று சொர்க்கம். நமக்கு சொர்க்கமா நரகமா என்று நினைத்து அழுக வேண்டும். ஏன்னா உள்ள போனவர் வெளிவர முடியாது. எதுல நுழைந்தவர்களும் சரி, நரகத்தில் நுழைந்தாலும் ஒரு மூமினா இருக்கவன் பிற்காலத்தில் அவன் என்ன செய்வான், நரகத்தை விட்டு வெளியே வர முடியும் என்று இருந்தாலும் நரகத்தில் கொஞ்ச நேரம் கூட அதன் ஜுவாலை தாங்க முடியாது என்று கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிற பொழுது அந்த நரகத்தில் நுழைந்தால் என்ன நடக்கும் என்பதை நினைத்து நாம் அழுக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தவறுகள், எவ்வளவோ பேச்சு பேசியிருக்கின்றோம், யாருடைய மனசெல்லாம் புண்படுத்தியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன நடக்கும் என்பதை நினைத்து நாம் அழுக வேண்டும். அருமையானவர்களே, இரவுலே நாம கண் விழித்து கொஞ்ச நேரமாவது அல்லாஹ் நினைத்து நாம அழுக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், லா யலிஜின் நார ரஜுலுன் பகா மின் ஹஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத மனிதர் அவர் நரகத்தில் நுழைய மாட்டார். அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுத மனிதர் நரகத்தில் நுழைய மாட்டார். இன்னொரு ஹதீஸினுடைய கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுது 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 கண்களிலிருந்து கண்ணீரை ஓட்டி அந்த கண்ணீர் எந்த வழியாலாம் போயிருக்கிறதோ
அந்த கண்ணீரை எங்கெல்லாம் துடைக்கப்பட்டிருக்கு, அந்த கண்ணீரை கொண்டு முகத்தில் எங்கெல்லாம் தடவப்பட்டிருக்கிறதோ அந்த இடமெல்லாம் நாளை மறுமை நாளிலே நரக நெருப்பு தீண்டாது என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸிலிருந்து ஒரு கருத்தும் அதுவாக இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, நாம் உலகத்துக்காண்டி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிற நேரம் அதுல கொஞ்சம் ஆகிரத்துக்காண்டி ஒதுக்க வேண்டும். நரகத்தை அஞ்சி நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அதாபை நினைத்து நாம் என்ன அழுக வேண்டும். கொஞ்சம் பகல் முழுவதும் நாம் அல்லாஹ் மனிதர்களுக்காக வேண்டி நம்முடைய துன்யாவுக்காண்டி நேரத்தை ஒதுக்கி இருந்தாலும் இரவுல கொஞ்ச நேரம் 1/3 எழுந்து நின்று அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்புக்காக வேண்டி அவனை சிறந்த முறையில சிரித்த முறையில சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி கொஞ்ச நேரம் நாம் கண்ணீரை சிந்த வேண்டும். அருமையானவர்கள், இன்னைக்கு காலத்தின சூழ்நிலை, சூழ்ச்சி, சுழற்சி நம்ம எப்படியெல்லாம் பாடாப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. பகல் முழுவதும் ஓய்வு இல்லாமல் உழைக்கின்றோம். இரவிலே எந்த ஒரு நிம்மதி இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கின்றோம். காலையில எழுந்து நேரத்தில் 1/3 தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து நின்று துஆ கேட்கலாம் என்று நினைக்கிற பொழுதுதான் அந்த நேரத்தில் தூக்கம் நம்முடைய கண்ணை சொக்குகிறது. அதுவரை தூக்கம் இல்லை. இன்னும் நிறைய பேர் என்ன செய்கிறோம், மொபைல் போன் எடுத்து அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒண்ணு விட பகல்ல பார்க்க முடியல, சுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், யூடியூப்ல ஒன்னே பார்க்க முடியல, சுத்திக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் பார்க்கிறாங்கல்ல, அதனால நமக்கு சரியான முறையில் என்ன செய்ய மாட்டேங்குது, நெட் கிடைக்க மாட்டேங்குது. 12 மணிக்கு மேல ஃப்ரீயா இருக்குது. 12 மணிக்கு மேல என்ன செய்ய உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு சுபஹானல்லாஹ் நைட்டு தூக்கத்தை கெடுக்கிறார்கள், பகல்ல தூக்கத்தை ஓய்வை கெடுக்கிறார்கள். பகல்ல ஓய்வு இல்லாம வேலை செய்கிறோம், பகல்ல தூக்கம் இல்லாம மொபைல் போன்ல கலைக்கின்றோம். அப்போ அல்லாஹ்வுடைய பயத்து எங்க வருது, நமக்கு கொஞ்சம் கூட இல்லை. அல்லாஹ்வுடைய பயம் வரக்கூடியது அந்த 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைய, 3 மணிலிருந்து 4:30 வரையத்தான். அந்த 1.5 மணி நேரத்துல தூக்கம் நம்மை ஆட்படுத்துகின்றது. அங்கே அல்லாஹ்வை எழுந்து நின்று நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த முகப்பத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அருமையானவர்களே, அந்த நேரம் அழுகிற நேரம், அந்த நேரம் கண்ணீர் சிந்துகின்ற நேரம். சிந்துகின்ற கண்ணீருக்கு மதிப்பு என்ன தெரியுமா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள்ல இந்த உம்மத்தை முகம்மதியா நோக்கி நரகத்தினுடைய புகை வருமா? இந்த உம்மத்தை முகம்மதியா நோக்கி நரகத்தினுடைய ஜுவாலை அப்படி வருகிற பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் சொல்வார்களாம், யா ரசூலல்லாஹ், உங்க கையில கொஞ்சம் தண்ணீரை தருகிற, அந்த தண்ணீரை கொண்டு அந்த நரகத்துல நெருப்புல ஊத்துங்கள், நரக நெருப்புல ஊத்துங்கள், அந்த நரக நெருப்பு அது அணைந்து போய்விடும். இப்ப ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டார், இந்த தண்ணீரை கொண்டு இந்த நரகத்துடைய நெருப்பு அணைக்க முடியுமா? இந்த தண்ணீரை கொண்டு நரகத்துடைய நெருப்பை கொழுந்துவிட்டு எழுகிற நரகத்தின் நெருப்பை அணைக்க முடியுமா யா ஜிப்ரீல்? அப்போ ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த தண்ணீருடைய மதிப்பு தெரியவில்லை. இந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் நரக நெருப்பில் ஊத்தினால் நரகமே அழிந்து போய்விடும். உங்களுடைய முன்னோக்கி வருகின்ற அந்த நரக நெருப்பு ஜுவாலை அழிந்து போய்விடும். அப்படிப்பட்ட இந்த தண்ணீர் என்ன தண்ணீர்? கேட்ட பொழுது பதில் சொன்னார்கள், அடியார்கள் இரவு நேரத்தில், தஹஜ்ஜுத் நேரத்தில், தொழுகிற நேரத்தில், இரவு நேரத்தில் துஆ கேட்கிற பொழுது வடிக்கின்ற அந்த கண்ணீர் தான் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், நாம் வடிக்கின்ற அந்த கண்ணீர் தான் தண்ணீராக மாறி அந்த தண்ணீரை கொண்டு தான் நரகத்தின ஜுவாலை அழிக்கப்படுகிறது என்று சொன்னால் அருமையான நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம விடுகின்ற அந்த கண்ணீர் துளியினுடைய மதிப்பு விளங்க வேண்டும். இரவில் கொஞ்ச நேரம் நின்று தொழுவோம், தஹஜ்ஜுத் என்று தொழுவோம். ஏன் கஜித்து 5 வக்து தொழுகை ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது, இதுல தஹஜ்ஜுத் தொழுகையா? 5 வக்து தொழுகையே ஒரு மாதிரி போகுது. இங்க உட்கார்ந்து அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த சபையில உட்கார்ந்து அத்தனை பேர்ல எத்தனை பேர் 5 வக்து தொழுகையை நேமமா தொழுகை? நினைச்சு பாருங்க. நம்ம குறைக்காண்டி சொல்லவில்லை, நம்ம குறைய நாமளே யோசிச்சு பார்ப்போமே. மறுமை நாள்ல நமக்கு ஈடேற்றம் தொழுகை தானே. அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை சோனத்துடைய சாவி என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்களே, அந்த சாவியை நாம எப்படி பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்க நினைத்து பாருங்கள். தொழுவோம். நாம் கடந்ததெல்லாம் கடந்து போனதாக இருக்கட்டும், வரக்கூடிய காலங்களில் எப்படி நமக்கு நேரம் கிடைக்கிறது, ஜமாத்தாக தொழுவதற்கு நேரம் கிடைக்க ஜமாத்துக்கு வந்துடுவோம்.
இல்லை தனியாகத்தான் தொழ முடியும். நம்ம ஜமாத்துக்கு வர முடியாத சூழ்நிலை, நம்முடைய வேலை, நம்ம பார்க்கிற இடம் அப்படி இருக்கிறது, நம்ம விட்டுட்டு போனா சரி வராது என்று உங்கள் எண்ணம் வந்திருந்தால் அது கொஞ்ச நேரத்தை நம்ம ஒதுக்கிவிட்டு நம்ம அந்த இடத்துல கூட, நம்ம இருக்கிற இடத்துல கூட அந்த பரலை நிறைவேற்றுங்கள். தொழுகை நாம தொழுவான நேமமான முறையில் தொழுவோம். தொழுகை பொடுபோக்கா விட்டு விடாதீர்கள். இந்த தொழுகை தான் நாளைக்கு மறுமை நமக்கு கை கொடுக்கும். அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் ஒரு பாசத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த தொழுகை தான். அந்த தொழுகை நாம பாழ்படுத்தி விடக்கூடாது. அந்த தொழுகை நாம விட்டுடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தொழுகை நாம விட்டுருக்கோம் என்று நினைத்து நாம் கண்ணீர் சிந்த வேண்டும். அதுக்கே ஒரு நாள் பத்தாது நாம கண்ணீர் சிந்ததற்கு. இன்ஷா அல்லாஹ் தொழுகலாமா? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளுங்கிற அசர்ல இருந்து நம்முடைய பள்ளி வாசா தொழுகையாளி கொண்டு நிறைஞ்சிருக்க வேண்டும். அல்லாஹ் கிருபை செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுக்குள்ள வாராங்க. ஹப்ஸா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குர்ஆனுடைய ஒரு வசனத்தை, கல்லா இன்னஹும் ரப்பிஹும் யௌமைதின் லமஹ்ஜூபூன் என்ற வசனத்தை ஓதுகிறார்கள். அந்த சூறாவை எடுத்து ஓதி கொண்டிருக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வரவும், கல்லா இன்னஹும் ரப்பிஹும் யௌமைதின் லமஹ்ஜூபூன் என்ற அந்த ஆயத்து ஓதுறது அவங்க காதுல விழுகிறது. ரசூலுல்லாஹ் காதுல விழுகிறது. அந்த ஆயத்து தான், அந்த ஓதுன அந்த ஆயத்தை கேட்டு சிந்தித்து போல 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 அழுதாங்க ரசூலுல்லாஹ். அப்படியே கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே பெருத்து ஓடி அந்த கண்ணீர் அப்படியே கீழே விழுகிறது. கீழே ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய உடம்புல பட்டவனை சிலுத்தி எழுகிறார்கள். பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்கள பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன யார் ரசூலுல்லாஹ் அழுதுங்க? என்ன யார் ரசூலுல்லாஹ் அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. உன்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார். குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகின்ற பொழுது இந்த ஆயத்தை நான் செவிமடுத்தேன். கல்லா, விஷயம் அவ்வாறல்ல, இன்னஹும் ரப்பிஹும் யௌமைதின் லமஹ்ஜூபூன், இன்னஹும் நிச்சயமாக அவர்கள் தங்கள் ரப்பை விட்டு மறுமை நாள் அந்த நாளில் தடுக்கப்படுவார்கள், அல்லாஹ்வை பார்க்க முடியாமல் தடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். இந்த வசனம் என்ற சிந்தனையை என்ன செய்து புரட்டி எடுத்தது. இந்த ஒரு வசனம் என்னுடைய சிந்தனையை புரட்டி எடுத்தது. அந்த நிலையில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குமோ என்று நினைத்தே நான் அழுகிறேன். தடுக்கப்படக்கூடியவரோடு நாமளும் இருந்து வருவோமோ என்று நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். யார் அழுகிறது? யாருங்க? எந்த பாவம் அறியாத கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லியக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், நபியே உங்களுடைய முன்பின் பாவங்கள் அத்தனை மன்னிக்கப்பட்டது என்று அல்லாஹ்வால் குர்ஆனிலே சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட அந்த கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார் என்று சொன்னால் நாம எப்படி அழுகணும்? நாம எப்படி அழுகணும்? அருமையானவர்களே, எந்த பாவம் செய்யாதவர்கள். அப்படி பாவம் செய்தா அல்லாஹ் தஆலா மன்னிச்சு சொல்றான். அந்த ரசூல் அழுகிறார் என்று சொன்னால் பாவத்திலே சிக்கொண்டிருக்கின்ற நாம், பாவத்திலே உழண்டு கொண்டிருக்கின்ற நாம் எப்படி அழுகணும்? நாம் எப்படி கண்ணீர் வடிக்கணும்? நினைச்சு பாருங்க. எதுக்கெல்லாம் ரசூல் அழுதுக்காக தெரியுமா? ஒரு பட்டியலே உண்டு. ரசூல் கண்ணீர் வடித்த சரித்திரங்கள் சொல்லி ஹதீஸ்ல ஒரு பட்டியலே போடுவார்கள். வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி உண்டு. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து ஓதுகிறார்கள். சூரத்து நிசா, சூரத்து நிசா எடுத்து ஓதுறாங்க. யா அய்யுஹன்னாஸு தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸா வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் என்று தொடங்குற சூரத்து நிசாவை எடுத்து ஓதச் சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறாங்க. ஓதிக்கிட்டே வராங்க. அந்த ஜுஸு முடிஞ்சிச்சு. லன்தனா ஜுஸு முடிஞ்சு அடுத்த ஜுஸு வல் முஹ்ஸனாத் ஆரம்பிச்சு ஓதிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு இடத்துல வருகிறது, ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வ ஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. இந்த ஆயத்தை ஓதுறாங்க. ஏறத்தாழ அரை ஜுஸு இவங்க ஓதிட்டு வந்து அரை ஜுஸு ஓதிட்டு வந்திருக்கிறாங்க. அரை ஜுஸு ஓதிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த இடம் வந்த உடனே ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வ ஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. ஆயத்துடைய கருத்து எது தெரியுமா?
இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின், நபியே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சாட்சியை நாம் கொண்டு வந்தால், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு சாட்சியை கொண்டு வரும் பொழுது, இந்த உம்மத்துக்கு சாட்சியாக நபியை உங்களை நாம் கொண்டு வந்தால் இவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? கைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வ ஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, இந்த உம்மத்துக்கு, இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அவர்களுக்கு சாட்சியாக நபியே உம்மை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க என்ற வசனம். இந்த வசனம் கருத்து என்ன தெரியுமா? இப்போ ஒவ்வொரு மனிதன் தப்பு செஞ்சா அந்த தப்புக்கு அல்லாஹ் சாட்சி வச்சிருப்பான், தப்புக்கு சாட்சி வச்சிருப்பான். நீ தப்பு செஞ்ச, நீ அந்த தப்பு செஞ்ச, மறுத்தால் அல்லாஹ் சாட்சியை கொண்டு வந்தான், இவர் தான் சாட்சி. அப்ப என்ன செய்ய முடியாது? மறுக்க முடியாது. அப்ப மறுக்க முடியாதனால அவர் என்ன செய்ய, அந்த தவறுக்கு பிராயச்சித்தை தேடி ஆகணும். இந்த உம்மத்துமார்கள் ஒவ்வொருவரும் தப்பு செய்கின்ற பொழுது ரசூலை சாட்சியா கொண்டு வந்தான். ரசூலை நிப்பாட்டிவன் பக்கத்துல, உம்மத்துமார் தவறு செய்ய, நபியே இவர் தவறு செஞ்சாங்கல்ல, ரசூல் என்ன செய்வாங்க? செஞ்சாங்கன்னா தலை ஆட்டணும் இல்ல, அப்ப தலையை ஆட்டினாங்கன்னா என்ன நடக்கும்? அவருக்கு நரகம். இதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் நமக்கு சொல்லி தருகிறான். இந்த உம்மத்துக்கு தவறு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு சாட்சியாக நபியை உம்மை கொண்டு வந்தால் நிலைமை எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு முன்னால ஒருத்தர் தவறு செஞ்ச மனுஷன் நிப்பாட்டி வச்சுட்டு அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்க, இவர் தவறு செஞ்சாரா இல்லை என்று கேட்கும் பொழுது ரசூல் சொல்வார்கள், ஆமான் என்று தவறு செஞ்சால் அவருடைய நிலைமை நரகத்துக்கு போகும் அல்லவா? அதை நினைத்து ரசூல் அழுதாங்க, என் மூலமா ஒரு நரகத்துக்கு போகிறதா, என் மூலமா ஒரு நரகத்துக்கு போகிறதா? ஆனால் இந்த ஆயத்து ஓதும் போது தேம்பி தேம்பி அழுதார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி தேம்பி தேம்பி அழுகிற என்ன காரணம்? இந்த ஆயத்தை நினைச்சு அழுதேன் என்றார்கள். இந்த ஆயத்து எத்தனை நமக்கு முன்னால் ஓதப்பட்டா நமக்கு அழுக வந்தது. இந்த ஆயத்தை எத்தனடா ஓதி நம்ம தொழுதாலும் சரி நமக்கு அழுக வரல. காரணம் நம்ம அப்படித்தான், நம்ம மறதியால தான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் வரணும். அருமையானவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வருகிறார்கள். சந்திக்க வருகிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முகம் ஃபுல்லா அப்படி மஞ்சளித்து போய் இருக்கு. ரசூலுல்லாஹ் அதிகமாக சந்திச்சிருக்காங்களா இல்லைங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் நிறைய சந்திச்சிருக்காங்க. சந்திக்கிறேன்னா சஃபா மர்வா தான். சஃபா மலையில தான் ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வளமையா சந்திப்பார்கள். அந்த மக்கால இருக்கும்போது சஃபா மலையில வந்து இறங்கிடுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து பார்ப்பாங்க, சந்திப்பார்கள். அப்போ ஒரு நாள் சந்திக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முகம் மஞ்சளித்து போய் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல் என்ன முகம் மஞ்சளித்து போய் இருக்கு, என்ன காரணம்? முகமெல்லாம் மஞ்சளித்து போயிருக்கு, என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா நரகத்தை எரிக்க சொன்னான் யா ரசூலல்லாஹ். அழுதுகிட்டே சொல்றாங்க, அல்லாஹ் நரகத்தை எரிக்க சொன்னான். அந்த நரகத்தை எரித்ததிலிருந்து நிம்மதி இல்லை யா ரசூலல்லாஹ், நிம்மதி இல்லாமல் கவலை வந்து விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். நரகத்தை எரிக்கிட்டுனா அப்ப நரகம் எப்படி இருந்துச்சு? நரகம் ஏற்கனவே எரியப்பட்டிருக்கு சொல்றாங்க. அவங்க நரகத்தை பத்தி சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை எப்படி படைத்தான் என்று சொன்னால் 1000 வருஷம் இந்த நரகத்தை எரிக்க சொன்னான். 1000 வருஷம் எரிக்க சொன்னபோது நரகம் சிகப்பாக மாறியது. மறுபடி 1000 வருஷம் நரகத்தை எரிக்க சொன்னான், அது நீல நிறமாக மாறியது. மறுபடி 1000 வருஷம் நரகத்தை எரிக்க சொன்னான், கருமையாக மாறியது. அந்த கருமையான மாறிய அந்த நரகத்தை மீண்டும் கருமையாக்கினான் அல்லாஹ், எரிக்க சொன்னான். அது நினைத்துதான் எனக்கு கவலை வந்து விட்டது யா ரசூலல்லாஹ், இந்த நரகம் யார் யாருக்கு தயாரிக்கப்பட்டு என்று தெரியவில்லையே என்று கவலை வந்து விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். நரகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு பதில் சொல்றாங்க, உங்களை சத்தியத்தின் மீது அனுப்பி வைத்து அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக நபியை நாங்கள் சொல்லுகின்றோம், நரக காவலாளி இருக்காங்களா இல்லைங்களா? அந்த நரக காவலாளில் ஒரு மனிதர் இந்த துன்யாவுக்கு வந்தால் அல்லது அந்த துன்யாவுக்கு வந்து மூச்சு விட்டால் துன்யாவில் உள்ள அத்தனை செத்து மடிந்து விடுவார்கள். அல்லது துன்யாவுக்கு வந்து அந்த நரக காவலால் துன்யாவுக்கு வந்து
அவர் மேலே எடுக்கின்ற அந்த துருவாடையை இந்த மக்கள் நுகர்ந்து பார்த்தால், அந்த துருவாரை நுகர்ந்து பார்ப்பு மூலமாகவே இந்த மக்கள் எல்லாம் செத்து போய் விடுவார்கள். யா ரசூலல்லாஹ். மீண்டும் சொல்கிறார், நரகத்தினுடைய நெருப்பு சங்கிலியிலிருந்து ஒரு வளையம் இருக்குல்ல, ஜில்சாலுங்கிறது ஒண்ணு, அதுல ஒரு வளையத்தை, அந்த நெருப்பு வளையத்தை எடுத்து துன்யாவுடைய மலை மீது வைத்தால் அந்த மலை சுக்கு நூறாக மாறி அந்த வளையம் பூமியினுடைய அடிப்பாகத்துக்கு சென்று விடும். யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்களே இப்படி அழுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மீண்டும் அழுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், நீங்கள் அழுகிறா? அஷ்ரஃபுல் மலாயிகா அல்லவா, மலக்குமார்களே சிறந்தவர்கள் அல்லவா, அல்லாஹ்வுடைய வசனங்களை சுமந்து கொண்டு வருகின்ற மலக்கல்லவா நீங்களே அழுகிறீர்களா என்று கேட்ட பொழுது, மலக்குதான் யா ரசூலல்லாஹ், மலக்குதான். இந்த மலக்குல 2 மலக்கைத்தான், ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்கை வழிகெடுத்த ஷைத்தான். அந்த வழிகெடுத்தப்பட்ட ஷைத்தான் என்னை வழிகெடுத்து விட்டால் நான் என்ன செய்வேன் யா ரசூலல்லாஹ், என்னை நரகத்தில் தூக்கி போட்டால் நான் என்ன செய்வேன் யா ரசூலல்லாஹ் என்று நினைத்து அழுதார்கள். அழுகிறது யாருங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இன்னொருத்தன் அழுத யாருங்க? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பேர் எப்பேற்பட்டவங்க? நபிமார்களுடைய தலைவராக இருப்பவர்கள் ரசூலுல்லாஹ், மலக்குமார்கள் தலைவராக இருக்கிறவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 2 பேர் நரகத்தை கண்டு அழுது இருக்கிறான்னு சொன்னா நாம ஏமாத்திரம். நம்ம அழுகணுமா இல்லையா? குறைந்தபட்சம் நம்ம தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவால தனியா உட்கார்ந்து துவா ஓதி, யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடுறப்பே, நாங்க என்ன தவறு செஞ்சாலும் மன்னிச்சிடுறப்பே, எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறை முற்றிலும் மன்னிச்சிடப்பே, நீ மன்னிக்கவில்லை சொன்னால் எங்களுக்கு கை மறுமையில எங்களை பாதுகாக்க யார் ரப்பே என்று சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் சிந்ததுக்கு நமக்கு என்ன நேரம் வந்துடப்போகுது? ஒரு சொட்டு கண்ணீர் சிந்ததுக்கு நமக்கு என்ன நேரம் வந்துடப்போகுது? நம்மகிட்ட பாவமே இல்லையா? நினைச்சுதான் இருக்கும். அழுதுக்கு காரணம் தான் இல்லையா, அல்ல நேரம் தான் இல்லையா? அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுவதற்கு நமக்கு நேரம் தான் கிடைக்கவில்லையா, அல்ல காரணம் தான் கிடைக்கவில்லையா? ஒரு தடவை அழுது பாருங்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுது பாருங்கள், உங்களை நோக்கி உதவிகள் தேடி வரும். அது மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஒரு நாள் இரவு நீங்கள் அழுது பாருங்கள், அதனுடைய ருசியை நீங்கள் விளங்கிக் கொண்டால் வாழ்நாள் அந்த இரவு தொழுகை நீங்கள் விட மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுவதை நீங்கள் விட மாட்டீர்கள். ஏன்னா நேரடியான உதவி வந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவை அழுதாலே போதும், அல்லாஹ்வுடைய உதவி நம்ம நேரி வந்துடும். ஆனா நம்ம அழுகிறது இல்லை, நம்ம அந்த இரவு தொழுகை தொழுகிறது இல்லை, அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறது இல்லை, நம்முடைய பாவத்தை வருந்தி அல்லாஹ்ட்ட சொல்றது இல்லை. அதனாலதான் அந்த ருசி நமக்கு தெரியவில்லை. அருமையானவர்களே, அதனுடைய தாத்பரியம் நமக்கு புரியவில்லை, அவனுடைய மகத்தை நமக்கு புரியவில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வாராங்க. எந்த நிலையில வாரான்னு சொன்னா, கிழிந்த ஆடையில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கிழிந்த ஆடையில வந்து அந்த நிகழ்வை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் தேம்பி அழுகிறாங்க. இந்த இஸ்லாத்துக்கான சொத்து சுகங்கள் எல்லாம் இழந்து விட்டீர்களே, இஸ்லாத்துக்காக வேண்டி சொத்து சுகங்கள் அத்தனை இழந்து விட்டு இன்னைக்கு சரியான ஆடை இல்லாம நீங்க என் முன்னால் வந்து நிக்கிற உங்களுடைய கவலையை நினைத்து, உங்களுடைய நிலைமையை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். அதுக்குள்ள யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டார், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினான். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அழுகிற காரணத்தை அல்லாஹ் தஆலா கேட்டு வர சொன்னார். சகலத்தையும் அறிந்த அல்லாஹ் உங்களுடைய கழுகின காரணத்தை கேட்டு வர சொன்னார் என்று சொன்ன நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் நிலைமை நினைச்சு நான் அழுகிறேன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா அபூபக்கருக்கு சலாம் சொல்லி அனுப்பினான். அல்லாஹ் மனிதர்களுக்கு சலாம் சொன்னவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தினருக்கு அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லி இருக்கான். ஆயிஷா அம்மாவுக்கு சலாம் சொல்லி இருக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு சலாம் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொன்னான். அவருடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா தயாராக இருக்கிறான். கேளுங்கள் நீங்கள் அவர்களிடம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேளுங்க, யா ரசூலல்லாஹ், இதே நிலையில வாழ்க்கையில இதே நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா, அல்லது வாழ்க்கையில பரக்கத்தான முறையில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களா? எது கேட்டாலும் அவர்களுக்கு கொடுக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறான். நீங்கள் கேளுங்கள் யா ரசூலல்லாஹ். ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார், அபூபக்கரே
உங்களுக்கு அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதே நிலையில இருக்குன்னு நினைக்கிறீர்களா, அல்லது சொர்க்க அதாவது உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் நினைக்கிறார், உலகத்தில் பொருளாதாரத்தோடு நிலைந்த வாழ்க்கை வாழ நினைக்கிறீர்களா, எது வேண்டும்? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மனிதர்கள் புனிதராகிய தாங்களே கேட்ட துவா, அல்லாஹ் மஹ்யினி மிஸ்கீனா வ அமீத்தினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஏழையாக வாழ செய்து ஏழையாக மரணிக்க செய் என்று நீங்க துவா கேட்டிருக்கிறீங்க. இந்த அபூபக்கர் அந்த செல்வத்தையா கேட்க போறேன், அல்லாஹ் மஹ்யினி மிஸ்கீனா வ அமீத்தினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஏழையா வாழ செய்து ஏழையா மரணிக்க செய் ரப்பே என்று அந்த இடத்துல துவா கேட்டார்கள். நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு கவலையான அழுகைதான், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் வந்த அழுகைதான். அந்த அழுகை மூலமாக அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறக்கி அவளுக்கு என்ன பரிகாரம் வேண்டும் என்று கேட்க வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதே அல்லாஹ் தான் இப்பவும் இருக்கிறார். நம்முடைய தேவைக்காக நம்ம அழுகுவோம். நம்முடைய உம்மத்துக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடி, இன்னைக்கு அரசியல் ரீதியாக நம்முடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. ஒரு 10 ரூபா பாக்கி வந்தாலும் புடுங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மத்திய அரசு இருக்குது. அப்படித்தானே இருக்குது. ஒரு இஸ்லாமியர் ஒரு நிலத்தை வாங்க முடிய மாட்டேங்குது, ஒரு வக்ஃபு சொத்து ஒப்படைக்க முடிய மாட்டேங்குது. வக்ஃபு சொத்து இப்ப சொல்றதுக்கே பயமா இருக்குது. பள்ளிவாசல் வக்ஃபு செய்யவா வேண்டாமா, செய்யறதே ரொம்ப கம்மி, அதுல செய்யவா வேண்டாமா வக்ஃபு சொத்துன்னு சொன்னாலும் இன்னைக்கு நமக்கு ஒரு உள்ளத்துல ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. இப்படிப்பட்ட நெருக்கடிகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டு மறைமுகமான ஒரு யுத்தம், சிறுபான்மை மீது மறைமுகமான யுத்தம் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வோட கையேந்தணும். அருமையானவர்கள், எனக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்யும், அல்லாஹ் தவிர வேறு யாருமே கிடையாது. நம்ம போராட ஒரு பக்கம் போராடுவோம், போராடி கொண்டே இருக்க, நம்முடைய எதிர்த்து தெரிவித்துக் கொண்டே இருப்போம். அது சுணக்கம் இருக்கக்கூடாது, நம்முடைய போராட்டத்தில் சுணக்கமே இருக்கக்கூடாது. என்ன செய்ய, நம்முடைய எதிர்ப்பு வலியுறுத்தி கொண்டே இருப்போம், அதை தெரியப்படுத்திக் கொண்டே இருப்போம். இன்னொன்னு, அல்லாஹ் பக்கம் நம்ம கையேந்தணும், அல்லாஹ் பக்கம் முன்னேற வேண்டும், அல்லாஹ் பக்கம் முன்னேற வேண்டும். இரவு நேரத்தில் வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் இரவு நேரத்தில் அழுது துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ் இந்த தாய் திருநாட்டிலும் சரி மற்ற உலகத்தில் எங்கேயும் சரி மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் நிம்மதியாக வாழ வேண்டும், அவருடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய பெண் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம துஆ கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க. அருமையானவர்களே, யார் இரவு நேரத்தில் நின்று துஆ கேட்கிறார்களோ, ஒரு சொட்டு கண்ணீர் சிந்துகிறார்களோ, அல்லாஹ் ரப்புல் அந்த கண்ணீருக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தருகிறான் என்பதை இந்த சபையில சொல்லி அல்லாஹ் ரப்புல் அந்த அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ்வுக்கு முன்னேறி துஆ செய்து இரவு நேரத்தில் நின்று வணங்கி கண்ணீர் சிந்தக்கூடிய நசீபுள்ள மேன்மக்களாக நம் அனைவரும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.